ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக சிக்கன் கிரேவி சுவையில் சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்ற மாதிரியான ஒரு கறி தான் செய்ய போகிறோம். இந்த கறியை பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர் வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியும். அதே மாதிரி நான்வெஜ் பிடிக்காதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இந்த கறி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிம்பிளான வறுத்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 கிலோ காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணால் கூட எடுத்துக்கலாம், இல்லை குறைவாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்பவும் காலிஃப்ளவர் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை சுடு தண்ணியில் போடணும். இதில் சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்குங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவில் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்குங்க. இந்த காலிஃப்ளவர் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு நீங்கள் வறுக்காமல் கூட செய்யலாம். ஆனால் வறுத்து செய்யும் போது கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. காலிஃப்ளவர் வறுத்த அதே எண்ணெயில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்குங்க. தண்ணியோடு சேர்த்திடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதே எண்ணெயில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. கஸ்தூரி மேத்தி இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துருங்க. இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளியை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் பார்த்து இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் சேர்த்து தான் வேக வச்சுருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதிலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த கிரேவியை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க.
நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக வறுத்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கறி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பரோட்டா கூட இந்த கறியை சாப்பிடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதோடைய டேஸ்ட் அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறியை தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இதை தாராளமாக செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கறி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.